சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தரணும்னு வேண்டதுதான். நன்றி, வணக்கம். சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு வண்ணாரப்பேட்டை. என் வீட்டில் வந்து யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உங்கள் வீடு? நான் வண்ணாரப்பேட்டில் இருக்கேன்னா அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் என் ரூமில் தாண்டா இருக்கணும், ஏசியை போட சொன்ன ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா இல்லையா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கணும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தாரு. கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்திச்சது போக கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு நடிகர், அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சவர். அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலை காக்கல அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டோம். உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க.